வெல்கம் டு தனமேஸ்வரம் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் வருதுங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஜஸ்ட் அந்த ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆப்போசிட் ரோடு எடுக்கிறோம். ஆப்போசிட் ரோடு எடுத்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்மளோட சைட் வந்துடும். இதுதான் பாருங்கள், இது ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட் ரோடு எடுக்கிறோம். நம்ம ரைட்டில் திரும்புகிறோம் பாருங்கள். எஸ், இதே ரோட்டில் நம்ம அப்படியே 1 கிலோமீட்டர் போகணுன்னா நம்மளோட சைட் வந்துடும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனோட பார்க்கிங், பைக் பார்க்கிங், அது 2 வீலர் பார்க்கிங். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், ரோட்டில் 2 பக்கமும் வீடுகள் இருக்குது இல்லைங்களா? இதே தான் நம்ம போக போகிற 1 கிலோமீட்டரும் இதே மாதிரி தான் இருக்க போகுது அட்மாஸ்பியர். இது ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச இடத்துல தான் நம்ம வந்து இந்த பிளாட் போட்டிருக்கோம். எப்பவும் போல தாங்க, நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோன்னா அது பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்கை எடுத்து அங்கேருந்து நம்ம டிரைவ் எடுப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பைக் ரைடு எடுத்திருக்கோம். இது வந்து கரெக்டாக ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் நமக்கு நம்மளோட சைட் வந்துடுது. சிஎம்டி அப்ரூவ்டு தான். இது வழக்கம் போல் நம்ம இங்கே எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை அப்படியே ஒரிஜினலாகவே தான் நம்ம போட்டிருக்கோம். இங்கே எங்கேயுமே எடிட் பண்ண மாட்டோம். அதனால் உங்களுக்கு டைம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைக்கில் போகும்போது இதில் இந்த வீடியோவில் என்ன டைம் எடுக்குதோ அதே டைம் தான் உங்களுக்கும் எடுக்கும். ஆக்சுவலாக இது நம்ம பைக்கில் போனால் எனக்கு தெரிஞ்சு 3 மினிட்ஸ் ஆகும். நடந்து போனால் ஒரு 6-7 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறேன்னா, ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்தே கூட வந்துடலாம். நம்ம 6 to 7 மினிட்ஸில் வந்துடலாம் நம்ம இடத்துக்கு. அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற அட்மாஸ்பியர் தான் அதே மாதிரி தான் நமக்கு நம்ம சைட் வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகுது. வீடுகள் 2 பக்கமும் வீடுகள் நிறைஞ்சு தான் இருக்குது. நம்ம பார்க்குறது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு தான். நீங்கள் இது சைட் வரைக்கும் போகிறது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கலாம். ஆனால் அவ்வளோ அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 1 மினிட்லேயே நமக்கு சைட்டு வந்துடும். 1 மினிட் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கம் வந்துட்டோம் சைட்டுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதே உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்றது நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி வழியெல்லாம் எப்படி இருக்குன்றது கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கும் சூட்டபிள் தான். அண்டு நீங்கள் கட்டிட்டு ரெண்ட்டுக்கும் விடலாம் இங்கே. இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் தான். ஏன்னா இப்போது பட்டாபிராமுக்கு ரொம்ப பக்கம். இது பட்டாபிராம் மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா இது ரேட்டு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் இப்போ நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி. இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு வளர்ந்துடும். இல்லை வீடு கட்டிட்டு வர்றதுனாலும் வரலாம், இல்லை வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விடுறதா இருந்தாலும் இங்கே ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் தான் இது. இன்னும் ரைட்டில் போனோம், லெஃப்டில் இல்லைப்பா, திரும்பிடுங்க. சாரி ரைட்டில். ஓகே, ஆக்சுவலாக ஒரு தப்பாக திரும்பிட்டார். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த கேட்டு தெரியுது பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக நம்மளோட சைட். இது ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஆனால் எனக்கு 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி. இது ஒரு சின்ன ஏரியா தாங்க. நம்ம ஒரு 18 பிளாட் தான் போட்டுட்ருக்கோம். ஃபாஸ்ட்டாக விற்றுட்ருக்கு. அதனால் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களோட பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளே ஆகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். சைட் விசிட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3700 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. நம்மக்கிட்ட 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. 18 பிளாட் இருக்குது. 18ல் கொஞ்சம் சேல் ஆகிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக வரவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.